வைஷாக் வீடியோல தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா நம்ம பேர்ட்ஸை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து இப்போ நம்ம ஃபுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதுதான் மிக்சர் ஃபுட்டு. அப்புறம் இது கொத்தமல்லி, இது அரிசி, இது வந்து ஆனால் ஒரு பேர் லவ் பேர்ட்ஸ், அப்புறம் கேஜ் ஃபுல்லாக எவ்வளோ ஆகுதுன்னு நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த மிக்சர் ஃபுட்டு வந்து 180 ருபீஸு. கொத்தமல்லி என்ன 10 ரூபாய்க்கு வாங்கி போடலாம். 10 ருபீஸு 90. அப்புறம் பானை வந்து ஒரு 100 ருபீஸா. அப்போது கரெக்டாக 190 ருபீஸ் ஆகுதா. அப்புறம் இந்த ஊஞ்சல் ஒரு 50 ருபீஸு. அப்போ கரெக்ட் ஊஞ்சல் ஒரு 50 ருபீஸ் ஆச்சு. அப்போ எவ்வளோ ஆகுதுன்னா வந்து 220 ருபீஸ் ஆகுது. இப்போ பேர்ட்ஸ் ஒரு பேர் லவ் பேர்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்று 500க்கு விற்கிறாங்க. 2 பேர் லவ் பேர்ட்ஸ் 1000 ருபீஸு. அப்போ மொத்தமே சேர்த்தா இந்த கேஜ் வந்து 2000 ருபீஸு. பேர்ட்ஸ் வந்து ஒரு பேர் வந்து 1000 ருபீஸ் ஆகுது. ஒன்று 500 ருபீஸ் தான். இப்போ ஒரு பேர் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸு. ஒரு பேர் ஃபுல்லாகவே கரெக்டாக 3000 ருபீஸ் செலவு. வெறும் 3000 ருபீஸ் தான். நீங்களும் வாங்கி வளர்க்கலாம். உங்கள்கிட்ட பேர்ட்ஸ் இருக்குன்னா அது சீக்கிரமாக எக்கு லே பண்ணலன்னா அதுக்கு இந்த ட்ரிக் இருக்காது, பயன்படுத்தணும். பச்சை பயிர் 1 டே ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதில் வந்து இது வரும், அதை எடுத்து அப்படியே போட்டுருங்க. அது நல்லா சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அது முட்டை போடும். அது முட்டை கூட கொஞ்சம் பெருசாக கூட வரும். இப்போ நாங்கள் ஒரு பேர்டு இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து வெயில் கம்மி. நாங்கள் வெளியே வச்சுருந்தோம், கொஞ்சம் மறந்து போயிட்டோம். வெயிலில் அது செத்து போயிடுச்சு. இதுக்கு ஒரு பேர்டு வாங்கி வந்து கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் நீங்களே வெயில் வைக்காதீங்க. நான் எக்கு லே பண்ணலை, அது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க.